அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக நடத்தப்படுகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிப்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். இந்த இணையதளத்தில் தான் அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து தேர்வுகளுக்குமான விண்ணப்ப படிவங்கள், விளக்க குறிப்புகள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்லயே பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லேட்டஸ்ட் பிரஸ் ரிலீஸ் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல பலவிதமான லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட்லயே கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு ஜனவரி 2025. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வின் முழு விவரங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை 6 அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு, அதாவது TNCM TSC, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஜனவரி 2025. அரசு பள்ளிகளில் 2024-2025ஆம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு 25/1/2025 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 2024-2025ஆம் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 1000 மாணாக்கர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அதாவது 500 மாணவர்கள் பிளஸ் 500 மாணவியர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு கல்வி ஆண்டில் ரூபாய் 10,000, ஒரு மாதத்திற்கு ரூபாய் 1000 என வழங்கப்படும். தமிழ்நாடு அரசின் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கொள்குறி வகையில் தேர்வுகள் 2 தாள்களாக நடத்தப்படும். அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் அப்படி கொள்குறி வகையில் தேர்வுகள் இருக்கும். முதல் தாளில் கணிதம் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். இரண்டாம் தாளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். முதல் தாள் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், இரண்டாம் தாள் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரையிலும் நடைபெறும். மாணவர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தினை 30/11/2024 முதல் 9/12/2024 வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணம் ரூபாய் 50 சேர்த்து 9/12/2024க்கு முன்பாக மாணவர்கள் தங்கள் பயிலும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும். தலைமை ஆசிரியர் அவர்கள் உங்களது விண்ணப்பத்தினை பரிசீலனை செய்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார்கள். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 2024-2025ஆம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறும் மாணவர்கள் 1000 மாணாக்கர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாதந்தோறும் ரூபாய் 1000 வீதம், ஒரு ஆண்டிற்கு 10,000 வீதம் உதவித்தொகை வழங்கப்படும். ஆகவே தகுதியுள்ள மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்காக எவ்வாறு விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். திருப்பி இந்த ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற அந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்லயே கொடுக்கப்பட்டுள்ளது TNCM TSC, அதாவது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் ஜனவரி 2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஜனவரி 2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் who are studying class 10th in government school only. அதாவது 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே இந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்காக விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப படிவத்திலே ஃபர்ஸ்ட்லயே MX நம்பர் கேட்டிருக்காங்க. மாணவர்கள் அது MX நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. MX நம்பர் உங்க TCல இருக்கும்
அல்லது உங்க பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்டு உங்களது எமிக்ஸ் நம்பரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இணைய வழியிலும் உங்களது எமிக்ஸ் நம்பரை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இணைய வழியில் எமிக்ஸ் நம்பரை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி ஏற்கனவே மனித சேவை சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவை பார்த்து எமிக்ஸ் நம்பரை நீங்க எவ்வாறு இணையதளம் வழியாக தெரிந்து கொள்வது என்பதை பற்றி புரிந்து கொள்ளலாம். எமிக்ஸ் நம்பரை எழுதிக்கிட்டு அப்புறமா இங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்ட வேண்டும். அதாவது மாணவர்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்ட வேண்டும். நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்களது பள்ளி சான்றிதழில் உள்ளவாறு கேபிட்டல் லெட்டர்ல உங்க நேம் இங்க எழுதிக்கோங்க. அப்புறம் செக்ஸ் கேட்டிருக்காங்க, மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் டிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. கம்யூனிட்டி கொடுத்திருக்காங்க, உங்க கம்யூனிட்டியை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் கேண்டிடேட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அந்த டீடைல்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஃபாதர் அல்லது கார்டியன் நேம், மொபைல் நம்பர், ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ் வித் பின்கோடுடன், அப்புறம் மாணவர்களது வீட்டு முகவரி பின்கோடுடன் எழுதப்பட வேண்டும். அப்புறம் மாணவர் சிக்னேச்சர் பண்ண வேண்டும், பேரண்ட் சிக்னேச்சர் பண்ண வேண்டும். அப்புறமா பள்ளி தலைமை ஆசிரியர் சிக்னேச்சர் வித் சீல் கொடுத்திருக்காங்க. இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 9/12/2024 ஆகும். விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணமாக ரூபாய் 50 சேர்த்து உங்களது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த தேர்வானது 25/1/2025 சனிக்கிழமை அன்று நடைபெறும். ஆகவே தற்போது 10ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் இந்த முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுபவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வீதம், ஆண்டிற்கு 10,000 உதவித்தொகை வழங்கப்படும். ஆகவே மாணவர்கள் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.